hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து வாட்டர்மெலன் மில்க் ஷேக் பண்ண போறோம். இந்த சம்மர் வந்துச்சு இல்லீங்களா, சம்மர் ஸ்பெஷல் கோசரம் அதுக்கோசரம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி ஜூஸ் அவுட் எல்லாமே கொண்டு வரோம். அதே போல இன்னைக்கு வாட்டர்மெலன் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு. பாருங்க, வாட்டர்மெலன் மில்க் ஷேக்கு வாட்டர்மெலன் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளவு தேவை இருக்குதோ அவ்வளவு நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸா. இது வந்து 1/2 லிட்டர் மில்க் நான் சூடு பண்ணிட்டு அப்புறமா சில்லுன்னு பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் சூடு பண்ணிவிட்டு ஆறு வச்சுக்கிறது 1/2 லிட்டர் மில்க்கு. சப்ஜி கபீஞ்சா இருக்குது இல்லைங்களா, அது 2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சுட்டு தண்ணியில் 2 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுட்டா இவ்வளோ ஆயிடுச்சு. நிறையா ரூ அப்ஸா இருக்குது பாருங்கள், இந்த ரூ அப்ஸா இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 3 டீஸ்பூன் அளவு வச்சுருக்கிறேன். மிச்சம் தேவைப்பட்டாக்க இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பீஸ் காஜு இருக்குது, 10 பீஸ் வந்து பாதாம், அதே போல் 10 பீஸ் வந்து பிஸ்தா இருக்குது, ஒரு 5 ஏலக்காய் இருக்குது. இது வந்து இது மூணுமே நம்ம ஏலக்காய் வந்து மேலே இருக்கிற அந்த தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற கொட்டை எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதை மாத்திரம் இது 3 நம்ம 1 2 இது 3 அப்புறமா சுகர் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்தா வேண்டாம், பிஸ்தா கார்னிஷ்கோசரம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம மேலே ஏலக்காய் அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த உள்ளக்கிறது விதை சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த சுகர் கூட நம்ம 5 டீஸ்பூன் வச்சுக்கிறோம்ல, இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சுகர் பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதே போல் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கணும். பாருங்க, வாட்டர்மெலன் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கணும். அதே போல் ஐஸ் க்யூப் கூட ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இது கூட பாருங்க எல்லாமே நம்ம க்ளீனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது பாருங்க ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு பவுல் வச்சுட்டுக்கிறோம் நம்ம ஆல்ரெடி. இந்த பவுலில் ஒரு பெருசாக இப்போ நம்ம இந்த மில்க்கு சேர்த்துக்கலாம். இதில் இது வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம சில்லுன்னு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மில்க்கு, இந்த மில்க்கு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம மில்க்கு சேர்த்துக்கணும். மில்க்கு சேர்த்தோன்னா இதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் சுகர் இருக்குது இல்லைங்களா, அந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் இருக்குதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சத்தான் சேர்த்துக்கிறேன், அப்புறமா ஸ்வீட் வேணும்னா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வச்சுட்டுக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்க, நம்ம நல்லா சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரூ அப்ஸா சேர்த்துக்கலாம். ரூ அப்ஸா சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு கலர் தேவை இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சியா சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 2 டீஸ்பூன்னு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சேர்த்துக்கலான்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக சுகர் கூட இன்னும் எல்லாம் இது நல்லா மெல்ட் ஆகட்டும். எல்லாமே ரூ அப்ஸா சேர்த்துருக்குறோம், அதுவும் இதுவும் ரூ அப்ஸா சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். நான் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கிறேன். திரும்ப வேணும்னாக்கா மேலே இன்னும் சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக. இது பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சில்லுன்னா நல்லாயிருக்கும். பால் கூட நம்ம சில்லுன்னு தான் சேர்த்தோம், இருந்தாலும் இது ஐஸ் க்யூப் சேர்த்தா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரூ அப்ஸா ஆகிட்டோம், இந்த வாட்டர்மெலன் எல்லாமே சேர்த்தோம். ரொம்ப நல்லா சில்லுனா இந்த சம்மருக்கோசரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குயிக்காக ஆகுறது. இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணுற மாதிரி இது வாட்டர்மெலன் மில்க் ஷேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பிஸ்தா இருக்குது இல்லைங்களா, அந்த பிஸ்தா சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுனா ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாக்கா. நான் பிஸ்தா ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம அரைச்சிட்டுக்கிறோம், அதில் பவுடர் பண்ணிட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரெடி. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். சூப்பரா இருக்கு. இது செஞ்சு பாருங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.